அதிகாரம் 21 வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அருமையான வார்த்தை. ஏன்னா இங்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த காரியத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். என்ன பார்க்குறோம்னாக்கா, அவன் நினைவுகள் எப்படி இருக்குதோ அவன் அப்படி இருக்கிறான். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றாங்க இல்லையா, அதை பார்த்துட்டோம். அவன் எப்படி யோசிக்கிறான், அவன் என்ன சிந்திக்கிறான், அப்படிதான். சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். போன வாரம் கூட லாஸ்ட்டாக நம்ம பார்த்து என்ன பார்த்தோன்னா, ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறானு, என்ன அப்படி கை கழுவாமல் சாப்பிட்றாங்கல்ல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பிச்சை கொடுன்ற, தரித்திரனுக்கு ஏழைக்கு கொடு, பிச்சை கொடு, அப்போ உனக்கு சகலமும் சுத்தமாகும் அப்படின்றத சொன்னார். அது அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு காரியங்களாக பார்த்து வருவோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கடவுள் வச்சிருக்கிறார். நம்ம நாக்கில் இருக்குதா அந்த அதிகாரம்? அல்லேலூயா. நம்ம நாக்கில் அந்த அதிகாரத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ நீ எதில் பிரியப்படுறியோ, எதில் ஆசைப்படுறியோ, எதில் விருப்பப்படுறியோ அதன்படி உன் வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நீ எதில் ஆசைப்படுற, எதில் விருப்பப்படுற, என்ன பேசி பேசி உன் விருப்பங்கள் எப்படி இருக்குதோ அதனுடைய கனியை புசிப்பாய். அந்த வார்த்தை அழகாக பண்ணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்ம எதை ஆசைப்பட்டு பேசுகிறோம், எதை விருப்பப்பட்டு பேசுகிறோமோ அதுக்கு நம்ம வாழ்க்கை அதை நோக்கி போகும். அதுக்கு நேராக நம்ம வாழ்க்கை டர்ன் ஆகும், திருப்பப்படும். அதுக்கு நேராக நம்மளுடைய பயணங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா, எண்ணம் போல் வாழ்க்கை. அது இப்போ கேள்விப்பட்டுனா வரீங்க. அது பைபிளில் எப்போவும் சொல்லப்பட்ட வார்த்தை, அதை நம்ம பேசுகிறதும் இல்லை. அதனால் இன்னைக்கு சினிமா நடிகர்லாம் சொல்லும் பொழுது அதை நம்ம பெருசாக பார்க்குறோம். அங்கங்கே ஸ்டேட்டஸு, சின்ன சின்ன பிட்டு வாட்ஸ்அப்லலாம் பார்க்கும்போது எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அப்போது அதுக்கு முன்னால் எல்லாம் சில பழைய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன, மனம் போன போக்கில் கால் போகுது, கால் போன போக்கில் அவனும் போகிறான் அப்படின்ற மாதிரி. அப்போ உன் எண்ணம் எப்படி போதும் அப்படிதான் அப்படின்றத நம்ம பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வாரங்கள். அப்போ நம்ம என்ன, எப்படி நம்ம எண்ணுகிறோம், எப்படி நினைக்கிறோம், எப்படி பேசுகிறோம், அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் அப்படி இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ என்ன இங்கே உள்ள நிரம்புதோ அதை தான் பேசுகிறோம். என்ன பேசுகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதுதான் சத்தியம். அதனால தான் தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாராம், அவர் சாயலில் உண்டாக்குனாராம். ஆதியாகமன்ற ஒரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். கடவுள் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார் மனுஷனை. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் என்றார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர், ஆளுகை செய்வதற்காக. என்ன மாதிரி அற்புதமான படைப்பு பார் கடவுளுடைய படைப்பு பார். மனுஷனை உண்டாக்குறது அவர் சாயல்ல படைச்சார். அதனால தான் பிசாசு பார்க்கும் போதெல்லாம், மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் கடவுளையே பார்க்கறது போல அவன் பார்க்கறான். கடவுளை அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை வஞ்சித்து கெடுத்து ஏமாற்றி அவனுக்குள்ளதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மையும் பறித்து கொள்ள வேண்டும், அவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரே எண்ணத்துல தான் அவன் மனுஷனை அட்டாக் பண்ணான். அல்லேலூயா. அவனுக்கு புரிஞ்சிச்சு, இவன் மனுஷன் தேவனுடைய சாயல்ல இருக்கிறான்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. தேவன் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, தேவ சாயல்ல. ஏன்னா பிசாசு ஆனவன் யாருன்னா ஒரு தூதன், லூசிபர் ஒரு தூதன். அப்ப தூதர்களுக்கு மனுஷருக்கு கொடுத்த அதிகாரங்கள் இல்லாதபடினால அவன் யார் மேல கண்ணு வச்சானா, கடவுள் சாயல்ல இருக்கிறாரு, கடவுள் போலவே இருக்கிறாரு. அப்ப இவனை செய்யலாம். ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு அந்த நாக்குல அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறான். என்ன அருமையான ஒரு அதிகாரத்தை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துரு. எல்லாத்தையும் ஆளுன்ற, ஆளுகை செய் அப்படின்ற இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்ததுனால அவன் பார்க்குறான்,
அப்ப இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம வஞ்சிக்கணும், ஏமாத்தணும், அவனுக்குள்ள ஏதாவது ஒரு பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்க, அவன் பாவியா மாறிடும். அவன் நமக்கு அடிமை, அவன் கடவுளா இல்லை, அவன் நமக்கு அடிமைன்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். அதனால தான் கடவுள் நாவில் அந்த அதிகாரத்தை என்ன சொல்றியோ அது நடக்கும். ஆதாம் கிட்ட எல்லாத்தையும் உண்டாக்கி கொண்டு வந்தாரு. நீ என்ன பேர் வைக்கிறியோ அது நடக்கும், அப்படியே வைடாது. ஆதாம் என்னென்ன பேர் வச்சாலும் அதே மாதிரி ஆச்சாம் பாரு. அப்ப அவன் சொன்ன வார்த்தை, ஏன்னா தேவன் எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படி மனுஷனை அவைகளுக்கு மேலாக வைத்திருக்கிறார். இத மனுஷன் புரிந்து கொள்ளாத, பாவத்துக்கு துணை போறதுனாலையும் அவன் தேவனுடைய வல்லமை அற்றவனா மாறி விடுகிறான். நாளடைவில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாம். ஏன்னா தேவன் அவருடைய சாயல்ல படைத்திருக்கிற மனுஷனை எப்படியாவது திரும்ப அவனை சரி பண்ணணும்ன்றதுதான் இறங்கியே வந்தார். அல்லேலூயா. பிசாசு பார்த்தா அவனுக்கு அடிமையாகணும்னு அவன் நினைச்சுக்கிறான். கடவுள் அவருடைய படைப்பு கெட்டு போயிருக்கிறது, அவருடைய படைப்பு பின்வாங்கி போயிருக்கிறது, அவருடைய சிருஷ்டி அவரை மறந்திருக்கிறது. அவனை திரும்பவும் அவரை நினைக்கும்படி அவருடைய வழியில கொண்டு வரும்படி, ஏன்னா அவருடைய படைப்பு அவருடைய சாயல். தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு ஏன் கொடுத்தாருன்னு உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தேன். என்னடா எல்லாத்துக்கும் மேல கடவுள் தானே, கடவுள் ஏன் இப்படிப்பட்ட அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு, நாவின் அதிகாரத்துல அந்த வல்லமையை வைத்திருக்கிறாரு அப்படின்றத யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன் மரணமும் ஜீவனும் நாக்கில் வச்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா அவன் வாழ்க்கையை அது மாற்றக்கூடிய வல்லமை அந்த நாக்குக்கு இருக்குதுன்றத. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாக்கோபுன்ற ஒரு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிகாரம்